கார்த்திகை மாதம் 13ஆம் தேதி தான் வந்து பாப்பா வந்து ஐயப்ப சுவாமி கோவிலுக்கு வந்து மாலை போட்டாங்க. இது வந்து செகண்ட் இயர். சபரிமலைக்கு ஏன் பெண்கள் அலோவ் பண்ணுறது இல்லை அப்படின்ற விஷயம் வந்து ஒரு சிலர் வந்து ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சிலருக்கு வந்து அது கோபத்தையே கொடுக்குது, ஏன் பெண்கள் இதை செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்துக்காக மட்டும்தான் வந்து பெண்களை வந்து அங்கே அலோவ் பண்ணுறது கிடையாது. பந்தளத்தில் வந்து அவர் குழந்தை வடிவமாக இருக்கார். அச்சம் கோவிலில் வந்து சித்தர் வடிவம், ஆரியங்காவில் வந்து பாலகன் வடிவத்தில் இருக்கார். ஆனால் சபரிமலையில் மட்டும் ஐயப்ப சுவாமி வந்து நித்திய பிரம்மச்சாரி விரதத்தை வந்து கடைபிடிக்கிறாரு. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் வந்து பெண்களை வந்து அங்கே அலோவ் பண்ணுறது இல்லை. ஆனால் அதுலேயே ஒரு விஷயம் இருக்குது, வந்து பெண்களை எப்பயுமே அலோவ் பண்ணுறது இல்லை அப்படின்னு கிடையாது. ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி போகலாம், நமக்கு அந்த ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏஜ் ஆனதுக்கப்புறமும் போகலாம், நம்மளை அலோவ் பண்ணுறாங்க. ஒரு சில விஷயம் வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லி வகுத்திருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து அதை எதுக்காகன்னு தெரிஞ்சுட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் நமக்கும் நல்லது. பாப்பாக்கு நல்லபடியாக மாலை போட்டுட்டு பிரசாதம்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.